பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நீ எப்படிமோ தங்கமயில் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரவணன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம இந்த மாதிரி அப்பா கிட்ட கால் பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி வச்சுட்டு இருக்கிற புத்தி உனக்கு என்னைக்கு போகவே போகாதில்லன்றாங்க. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அதை விட்டு சும்மா அனாவசியமா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது அங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க. என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க மாமா? என்ன மாமா எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க, பின்ன உன்னை கொஞ்சம் ஆகலாம் அப்படின்றாங்க. உன்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னால மட்டும்தான் வருது, ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான்றாங்க. உன்னால இந்த பிரச்சனை இன்னும் இருக்க அதிகமாக தான் ஆகுமா தவிர இந்த பிரச்சனை என்னைக்குமே சரியாகவே ஆகாதுன்றாங்க. இப்படி ஒருத்தியெல்லாம் இருந்தா அது எப்படி சரியாகுன்றாங்க. மாமா தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பேசி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உன்னை கஷ்டப்படுத்தாம வேற என்ன பண்ணுவாங்கன்றாங்க. அப்பா கிட்ட சொன்னா நான் பயந்துடுவேனா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களுடைய அம்மா இருந்துட்டு சரணா அப்படின்னு டோரை தட்டுறாங்க. சொல்லுங்கம்மா. டேய் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன், என்னடா உனக்கும் மயிலுக்கும் சண்டையா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் சும்மா தேவையில்லாம மயிலுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதுடா, ஏன்டா அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா? ஐயோ அம்மா போதும் நிப்பாட்டுங்கம்மா, சும்மா எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவ பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு வேலை பண்ணா அப்படின்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க மயிலு. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.